அவன் இன்னும் உன்னை லவ் பண்றதுனால தான் இவ்வளோ தீவிரமா நீயே வேணும்னு கிடக்கான். உன்னை இழந்துட போறோமோன்ற பயம், பதட்டம், அதனாலதான் அவன் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போறான். அவ்வளவு ஏன், அவன் பெத்த அப்பா அம்மா பேச்சை கேட்டுதான் அவன் ஆடினான். இப்போ அவங்களே அடிச்சு அவன் கொலை பண்ண போறான். அதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே ரத்னா? அதான் அந்த ஆளுடைய முகம் எப்ப மாறும், எப்படி மாறும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் நல்லவனா மாற சான்ஸே இல்ல. தயவு செஞ்சு உங்களையும் அந்த ஆளையும் கம்பேர் பண்ணாதீங்க தான். உங்க பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன். பாரு பாண்டி, நீயும் பரணியும் அவனை எட்ட இருந்துதான் பாத்திருக்கிய. நல்லவன் நம்புதிய, கூடையே வாழ்ந்தவ. அவ சொல்றதானே சரி, எதுக்கு அவ விஷயத்துல வீம்பு பிடிக்குதிய? இல்ல சும்மா இல்ல பேப்பையில ஆளும் சைசி எப்ப பார்த்தாலும் விதண்டாவாதமாவே பேசிட்டு இருக்க. மருமக அவ்வளவு சொல்லுதாவுல்ல, அப்புறம் என்ன கேட்க மாட்டியா? எப்போ நீயும் தேவையில்லாம கூப்பாடு போட ஆரம்பிக்காத. ஆமா, கூப்பாடு போடுதாவள. ஏல வெங்கடேசன் வாழணும்னா ரத்னா எதுக்குல அங்க போகணும்? ரத்னா வேணும்னா அவன் இங்க வந்து வாழட்டும். நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்மள மாரி என்ன ஆயிர போகுது? எப்போ தயவு செஞ்சு உன் கருத்தை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டியா? தேவையில்லாம எடுத்துட்டு வந்து கொட்டாதீங்க. அப்படியே வாயில போட்டேன்டா. நான் என் பிள்ளை வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கிறேன். இல்ல அவன் இங்க வந்து கெஞ்சி பார்த்துட்டான். இந்தா அவங்க அப்பா அம்மாவை பொழந்து கட்டிட்டான். இதெல்லாம் யாருக்காக? நம்ம ரத்னாக்காக தானே. ஒரு தடவை வாழ வச்சு பாப்போமே, தப்பா என்ன ஆயிர போகுது? எப்போ நான் மட்டும் எதுக்கு ரத்னா வாழ்க்கை நாசமாவதுக்கா பேசிட்டு இருக்கேன்? அவளும் நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு தானே பேசிட்டு இருக்கேன். பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லலாம், எனக்கு என் உள் மனசு சொல்லுது அவன் நல்லவன் கிடையாதுன்ட்டு. எதை வச்சு சொல்லுது உன் மனசு? சொல்லு பாப்போம். நீ என்ன தெரியுமா பண்ற? மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துற. அந்த முடிவை வச்சுக்கிட்டு அதுலயே புடிச்சு புடியா நீ நிக்கிற. டேய், மனுஷங்க மாறுவாங்கடா. மாறதுதான் மனுஷ குணமே. மாறவே மாட்டான்னு நீ நினைக்கிற பாத்தியா? இது ரொம்ப தப்பான முடிவு. இல்லை, என்ன பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துன்னு எல்லாம் மறந்து விட்டீங்களா நீங்க? இல்லை, உன் பேச்ச கேட்டுதானே அவன் வீட்டுக்கு போனான். என்ன படாத பாடுபட்டா? என்ன மறந்து விட்டியா? ஸ்கூல்ல ஏமாத்தி வாங்க, அவங்க ஸ்கூல்ல எழுதி வாங்கி படிக்கிற மொத்த பிள்ளைங்களுக்கும், என் ஊருக்கே வேற யாருக்கும் விக்க பாக்கா, அந்த ஸ்கூல்ல வச்சு சம்பாதிக்கணும் யோசிக்கா. அதெல்லாம் மறந்துட்டியா நீ? இல்லை, அவ சாவோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டாள். அவளை காப்பாத்துறதுக்கு என்ன பாடுபட்டான்? அதுக்கெல்லாம் இப்ப என்ன சொல்லுத? அதெல்லாம் ஊ முடிவு தானே. நீ எடுத்தா கரெக்ட், நான் எடுத்தா தப்பா? என்னல பேச? உடனே பழைய ஏன் மேல போட்டுருவியா? இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அங்க போக சொல்லுவேனா? இப்போ அவளை போய் வாழலாம் நான் சொல்லலையே. நம்ம வீட்டுல நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்க போறா. அப்புறம் என்ன உனக்கு? இல்ல மச்சான், இது நம்ம வீடு. இங்க ரத்னாவுக்கு பாதுகாப்பா நீ இருக்க, பத்தாக்குறைக்கு நான் இருக்கேன். இங்க இவளுக்கு அப்படி என்ன நடந்துட போகுதுன்னு நீ பயப்படுத? இல்ல அசகி, நீயா சொல்லுடி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. ரத்னாக்கா என்னை விட படிச்சவ, அறிவாளி. அவ எடுக்காத முடிவையா நான் எடுக்க முடியும்? ஒரு பக்கம் ரத்னாக்கா சொல்லுறது சரின்னு படுது, ஒரு பக்கம் நீங்க எல்லாரும் சொல்லுறது சரின்னு படுது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் உன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். உனக்கு ரத்னா மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அவ்வளவு அக்கறை எனக்கும் இருக்குடா. இவ வாழணும், இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா. அதுக்காக தான் சொல்றேன். வெங்கடேஷ்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. மச்சான், நானும் அதே தான் சொல்லுதேன், மாமாவும் அதே தான் சொல்லுத. நீ மட்டும்தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. என்னத்துக்கு இந்த பிடிவாதம்? சரின்னு சொல்லு மச்சான். சொல்லம்ல. இப்ப என்ன, அந்த வார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
நீங்களாம் சொல்றதுக்காக அந்த வாத்திக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்க. அப்பாடா. ஏலே இவங்களாம் சொல்லுதாவுல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம்ல. என்ன நடந்துற போது ஒண்ணு அவன் திருந்தலன்னு மட்டும் வச்சுக்க, அப்புறம் இருக்கு அவனுக்கு. அத்தோட முடிச்சுக்க வேண்டியதுதான். திரும்ப அவன் கூட எதுக்குல யோசிக்கணும் ஒரு வாழ்க்கைய. ஆனால் மாற மாட்டான். எனக்கு ஒரே தடவையில தெரிஞ்சு போச்சு. இந்த விஷ பரீட்சை வேண்டாம். ஏலே அவன் இங்க வரட்டான், அவனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு. இந்த வாட்டி ஏதாச்சும் எடக்கா செஞ்சான் பணமா தான் போவான் அவன். ஏத்த ரத்னா அவன் தான் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? அப்பாடா, முதல் தடவையா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கடா. இது போதும் எனக்கு. பாருல, இந்த முடிவு எடுக்க வச்சது நீயும் உன் அண்ணனும் தான். பக்கவாதி வாசிக்க அப்ப நிக்கானே அவரும் தான். ஒரு வேளை அவனால இங்க ஏதாச்சும் தப்பு கிப்பு நடந்துச்சு, அதுக்கு நீங்க 3 பேரும் தான் பொறுப்பு. முக்கியமா நீ தான் பொறுப்பு. பாத்துக்க. அவ்வளவுதானே? இதனால வர நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சரின்னு சம்மதிச்சதே இப்போதைக்கு போதும். இங்க நான் ஒருத்தர் இருக்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்லைல்ல. பரவாயில்ல, அந்த ஆள் வரட்டும், இந்த வீட்டுல இருக்கட்டும். ஆனா எந்த ஜென்மத்திலையும் அந்த ஆள் எனக்கு புருஷனா இருக்க முடியாது. எக்கா, இன்னும் என்னத்துக்கு இம்பிட்டு கோவப்படுத? என்ன இருந்தாலும் நீ அவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வாய் மூடிட்டி. நண்டு சிண்டல எனக்கு பத்தி சொல்ல வந்துருச்சுங்க. யார் பேச்சு என்ன கேட்க தயாரா இல்ல. அக்கா, பாத்தீங்களா, அவளுக்கு விருப்பமே இல்ல. எதுக்கு அவளை வற்புறுத்திட்டு? டேய், அவளுக்கு நல்லது கெட்டதை நாம தானே பார்க்கணும். இதுல ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? வெங்கடேஷ் இங்க வரட்டும், இங்க இருக்கட்டும். நல்லவரா ஆயிட்டாருங்கிற நம்பிக்கை வந்துட்டான். ரத்னாவை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலாம்டா. இல்லனா நிரந்தரமா பிரிச்சுக்கலாம். சரியா? என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறத விட இதான் எனக்கு சரின்னு படுது. தாராளமா படட்டும். இந்த முடிவை உன்னால் தானே எடுத்திருக்கே. இது மட்டும் தப்பா போட்டான், நானும் ரத்னா உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்க. தப்பா போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியமா இரு. பாப்பா. ஆண்டவா, இப்போ அது அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தியே, அது போதுயா. இல்ல சம்பவம், இந்த கலக்கி எடுத்துட்டு வந்தேன். எப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இப்ப அதை கரைச்ச? ஓரமா மூடி போட்டு வை. கட்டி கிட்டிக்கு போது இதை முடிச்சுட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன். சரி. ஆடா மர்மோன, ஏன் மர்மோன, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? கொடுங்க அந்த பிரஸ், நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நான் அடிச்ச பெயிண்ட் ஒட்டாத? ஐயோ மர்மோன, நீங்க என் தங்கச்சி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள, உங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இருக்காது. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நான் என்ன பொம்பளை புள்ளையா எங்க அம்மா என்ன பொத்தி பொத்தி வளர்க்கறதுக்கு? சும்மா விடுங்க மாமா. ஒரு பக்கம் சம்முவோம், ஒரு பக்கம் நானுன்னு வேலையை பகிர்ந்துக்கிட்டு செஞ்சா வேலை சீக்கிரமா முடியும்ல. நான் சும்மா தானே நிக்கேன், நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. சும்மா தானே நிக்கிய, இன்னொரு வாளி எடுங்க, அந்த அங்க போய் பெயிண்ட் அடிங்க, சீக்கிரம் வேலையை முடிப்போம். அப்ப நீங்களும் பெயிண்டராவே போய் அடிங்க மாமா, இதை நான் பாத்துக்கிட்டேன். மாமா, இங்க 2 பேரும் வாங்க. முதல்ல இந்த சோடாவை குடிங்க. அது சரி. இல்ல சில்லுன்னு இருக்கா? எப்பா உனக்கு? நான் ஏற்கனவே குடிச்சது தொண்டையில தான் நின்றுட்டு இருக்கு. அக்கா, எனக்கு கலரு வேணும்னா கேளுட்டி தாரேன். அக்கா, உங்க 2 பேருக்கு? எனக்கு இப்ப வேண்டாம். இல்லட்டு எனக்கு பிறவு கூட போதும். அப்பனா இப்ப வரைக்கும் 9 கலருனே.
இப்ப வரைக்கும் கணக்கு 135. ஏட்டி திருவிழால பலூன் வித்து காசு கல்ல கட்டுற மாதிரி பெயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து கலரை கொடுத்து காசு வாங்குதியா? அதுவும் வீட்லயே. மாமா வீடு வேற கடை வேற, கணக்குனா கணக்குதான். இம்புட்டு பேர் வேலை பார்க்காவல்ல, அப்ப நீ பாக்குற வேலைக்கு பதிலா இந்த கலரை கழிச்சுக்க கூடாதா? ஐயா, நான் பார்க்க வேண்டிய வேலையை தான் நீங்க பாக்குறீல்ல, அப்புறம் என்ன? ஆனா கடையை பொறுத்த வரைக்கும் கணக்குல கரெக்டா இருக்கணும், இல்லன்னா வியாபாரம் படுத்துரும். என்ன மாமா, சவத்துக்கு வெள்ளி அடிக்க சொன்னா உங்களுக்கே வெள்ளி அடிச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க எந்த சவத்துல வெள்ளி அடிச்சீங்க? இந்த ஜவுரு தான். நீ என்ன மேப்பார்வை பாக்குற மேஸ்திரியா? நகருங்க மாமா. ஏய் ஏடி கோடிகாரி. அண்ணா இங்க பாருண்ண, சொல்ல சொல்லையா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. ஏடி காரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ எதுக்கு உனக்கு அதை பத்தி? அண்ணா சரியா பெயிண்ட் அடிக்கலனா வருஷம் முழுக்க இப்படி சொல்ல சொல்லையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. இல்லையே, அவன் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போட்டும்ல. நான் அவன் அடிச்சதெல்லாம் பரவ சரி பண்ணிக்கிட்டேன். அட என்னத்துக்கு நீ இப்படி ஒத்தைக்கு ரெட்ட வேலை? இல்லையே, அப்பா இப்பதானே சொன்னாப்ல, அவன் சொகுச்சாவே வளர்ந்த புள்ள. அவன் குடிச்ச காப்பி கிளாஸே எடுத்து ஓரம் வைக்க மாட்டான். நம்ம வீட்டுக்கு ஏதோ சந்தோஷத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு இருக்கான், அடிச்சுட்டு போட்டுமே. எதுக்கு தேவையில்லாம அவனை தடுக்க? அப்ப பேசாம அவரை கடையில உட்கார வச்சுட்டு நான் வேணா வந்து பெயிண்ட் அடிக்கவா? ஐயோ, கடைக்கு வரவங்கிட்ட காசு கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு அவட்டையும் ஃப்ரீயா கொடுத்துட போறாம்ல. அட ஆமால, அவன் செய்யறது செஞ்சுட்டு போட்டான். அதுல நல்லது சரியில்லை நல்லது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. போறவ வந்து அவனுக்கு தெரியாம நான் சரி பண்ணிக்கிட்டேன், புரியுதா? சரிண்ணா. இந்தா. எக்கா, இந்த பொங்கல் உங்க 2 பேத்துக்கும் தலை பொங்கல் இல்லையா? அதுக்கு யாருக்கா எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறிய? ஏன் ட்ரீட் வச்சே ஆகணுமாட்டி? பின்ன நீ குடுகாட்டி போ, நான் மாமா கிட்ட வாங்கிக்குதேன். மாமா, இவ விட்டா ட்ரீட்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லா கடையில இருக்க ஆம்பட்டையும் கேட்டுருவா. நீங்க எதுவும் வாய விட்டுறாதீங்க. பொங்க அன்னைக்கு குச்சி முட்டாயும் குருவிரட்டியும் கொடுத்தா மட்டும் போதும், அதுதான் இவளுக்கு ட்ரீட். ட்ரீட்டா? யாத்தா எசக்கி, நான் ஒருத்தர் இருக்கேன்ல, ட்ரீட் வைக்கிறப்ப என்ன மறந்துடாத. என்னாச்சு? எது காதுல விழுதோ இல்லையா? இது கரெக்டா காதுல விழுந்திருக்குமே. வாங்க வாங்க. என்னாச்சு? என்ன சாப்பிடுதீங்க? காபி சாப்பிடுதீங்களா, டீ சாப்பிடுதீங்களா, இல்ல கலர் சாப்பிடுதீங்களா? எதுவும் வேணா பிரசன்ட் சார்வாள். ஆமா, எங்க இன்ஸ்பெக்டர் ஆளைய காணமே. யோ, என்ன விஷயம்னு சொல்லும். ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதியா? எங்க இன்ஸ்பெக்டர் சார்வாள்கிட்ட தான் சொல்லணும். அதை சொல்றதே உன் இன்ஸ்பெக்டர் சார்வால் தான். என்னாச்சு? யூனிஃபார்ம் போடலன்னா உன் இன்ஸ்பெக்டர் உனக்கு அடையாளம் தெரியாதா? சார்வாள், சார்வாள் நீங்களா? ஏதாவது சீக்ரெட் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா இதே மாதிரி வேஷம் போட்டிருந்தா போதும் சார்வாள். உங்களை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யோ, இது வேஷம் இல்லையா, வேலை. சம்பவத்தோட சேர்ந்து நானும் வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெயிண்டிங்கா? நீங்களா? வாய மூடியா, உள்ளுக்குள்ள ஈ போயிட போகுது. நம்ம வீட்டுல நாம வேலை செய்யாம வேற யார் செய்வா? வந்த வேலையை சொல்லும். சரிண்ணாச்சி, நான் என் வேலையை பார்க்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. சார்வாள், கடற்கரை ராபரி கேஸ்ல 3 அக்யூஸ்டையும் கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜெயில போட்டாச்சு சார்வாள். அதத்தான் அப்பவே எஸ்கார்ட் போனை போட்டு சொல்லிட்டாப்லையே. அப்படின்னா நல்லது சார்வாள். இன்னைக்கு ஸ்டேஷன்ல எதுவும் பெருசா வேலை இல்ல, எல்லாருமே ரோந்துக்கு போயிட்டாங்க சார்வாள். நல்லது. ஆமா, உமக்கு என்ன வேலை? எங்க சாப்பாடு? வேலை கம்மியா இருந்துச்சா, அதான் வீட்டுல சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ அதே சாப்பிட்டுட்டு போ. எசக்கி கையால சமைச்சா கறி சோறு சூப்பரா இருக்குமே. ஏக்கா, ஏம்மா, எல்லா எசக்கி? போட்டோவையும் தொடச்சிட்டேன். என்ன சாப்பாடு? சிக்கனா இல்ல மட்டனா? ஐயோ அண்ணாச்சி, வெள்ளை அடிச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுற வரைக்கும் கவிச்சி எல்லாம் சமைக்க கூடாது. அதான் நல்ல ருசியா சாம்பாரு கூட்டு பொரியல்னு சமைச்சு வச்சிருக்கேன். நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. ஆஹா, இது தெரிஞ்சிருந்தா
காலையிலேயே கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுருப்பானே. இப்ப இருக்கிற நிலைமைக்கு வயித்துக்குள்ள போகுமா என்னன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலை செஞ்சா தானா ஜெரிக்க போகுது. வாங்க அந்த பீரோ தூக்கி வைப்போம். வேலை தானே. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பமா சாப்பிடலாம். செஞ்சுட்டா போச்சு. வாங்க, வாங்க வாங்க. ஏன் மச்சான், இது எப்படி அடிக்கிறது? இத இரு, இந்த கயிறை ஆ. நீ நல்ல கக்கத்துல மாட்டிக்க. இதை இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிக்க. இந்த கையை இப்படி வச்சுக்க. இதுல இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படிதான் நல்ல தாளத்துல. ஏண்டி, சீக்கிரம் அந்த பழசு பட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போய் கொளுத்த வேண்டாமா? மாமா, அது என்னத்துக்கு மாமா? போகினா பழச மட்டும் கொளுத்த சொல்லுதா அவ? மருமோன, வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறோம். எதுக்கு வெள்ளை அடிக்கிறோம்? வீட்டை சுத்தம் பண்றதுக்கு தானே. அப்ப அந்த பழசு பட்டை வேண்டாம், அதெல்லாம் கொளுத்தி விட வேண்டியதானே. அது மட்டும் இல்ல, தை திருநாள் தான் நம்மளுக்கெல்லாம் புது வருஷம். புது வருஷத்தை நாம தொடங்கறதுக்கு முன்னாடி பழசெல்லாம் கொளுத்திட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. அதுவும் ஒரு காரணம். பாண்டி, இதுக்கு பல பல காரணம் இருந்தாலும் பூத காத்துக்கு இப்படி கொளுத்தி விட்டு நல்லா இதமா குளிர் காயலாம்ல. அதுக்காக தான் நம்மள கொளுத்துதான். வரலாறு ரீதியா பார்த்தா இதுல நிறைய தவறான நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க தான். அத பத்தி பேசினா பேச்சு நீண்டுகிட்டே போகும். மருமோன, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நாளைக்கு உங்களுக்கும் எசகிக்கும் தலை பொங்கல். இருக்கிற பீடையெல்லாம் உங்களை விட்டு போட்டுவேன். அதுக்கு தான் இந்த பழசெல்லாம் போட்டு கொளுத்துறது. போடுதா போடுதா, அங்க போடு. போடல. போடு போடு போடு, அப்படி போடு. கொளுத்திடுவோமா? ஏட்டி கனி, நீ ஒண்ணும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். நல்லா தட்டு தட்டு தட்டு. முன்னாடி நின்று தட்டு. தட்டு தட்டு. இந்த தட்டு போதுமா மச்சான்? எடி கனி, நான் ஒரு மூட்டை எடுத்து வச்சிருந்தேனே, எடுத்துட்டு வந்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுடி. நீ ஆவாரத்தை முதல்ல ஒழுங்கா பாரு. இல்ல எசகி, நமக்கு எதுவும் பழசு இல்லல்ல? இல்ல மாமா, சும்மா பேருக்கு கொளுத்தணும்னு கொண்டு வந்திருக்கேன். அத்தா, உங்க பழைய துணியெல்லாம் அக்கா கொளுத்துறதுக்கு கொண்டு வந்துருச்சு. ஐயோ ஏட்டி, எனக்கு பழைய ட்ரெஸ் எதுவுமே இல்லையே. எல்லாமே புதுசு தானே. அத போட்டு கொடுத்துறியா? மாமா அத்தா, சும்மா கேலி பண்ண அத்தா. ஏடி பண்ணது? ஆடுங்க மருமோன. ஆடுவா. அப்படிதான். வா 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 வா. ஐயோ, சுத்துறானே. ஏய், ஐயோ, இல்ல பரணி, தெரியாம தான் கால் பட்டு. ஐயோ, இருடா அவன. கண்ணு எரியுது. கண்ணு பட்டுச்சு. இல்ல பரணி, என்னாச்சு? இல்ல பரணி, என்னாச்சு? வேணும்டா, நல்லா வேணும்.
கண்ணு நீ தள்ளி போ பரணி பரணி எங்க இருக்க பரணி நான் பரணியை காப்பாத்துவேன். ஏடி நல்ல நடிக்காண்டி அவன். நான் க்ளீன் பண்றேன் வா வாடா சாரி சாரி சாரிடா சாரி 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 சண்முகம் டேய் 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 திரும்புடா க்ளீன் பண்றேன் இல்லே பரணி கடைதல்ல ஓடு டேய் ஆ டேய் என்ன கண்ணை இவ்ளோ திறக்கற இவ்ளோ திறந்தா போதுமா இல்ல இவ்ளோ திறந்தா போதுமா? வெளியில கண்ணு எரியுதுன்னு தானே சொன்னேன் ஏம்ல ஒளிஞ்சிருந்தவன நீ கூட கண்ணேறின்னு சொல்லி தானே வெளில கூட்டு வந்த அப்படி சொன்னாதானே நீ என் பக்கத்துல வந்து எனக்கு வைத்தியம் பாப்ப அப்படியே உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல அப்படியே உன் பக்கத்துல வந்து ம்